நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டு அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட அரசியல் கட்சியினர் அனைவருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது. 200 வெல்வோம், வரலாறு படைப்போம் என்று மேடைக்கு மேடை கர்ஜித்த திமுக 100 தொகுதிகளை கூட தொடவில்லை. எதிர்க்கட்சியாவது ஆகிவிடுவோம் என்று காத்திருந்த அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. வெற்றி இல்லை என்றாலும் பரவாயில்லை, கடந்த தேர்தலை விட 1% கூடுதல் வாக்குகள் கிடைத்தாலும் போதும் என்று இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு பல இடங்களில் டெபாசிட் காலி. அதைவிட அதிர்ச்சி, இந்த தேர்தலில் 2 கட்சியின் தலைவர்கள் தோற்றிருப்பதுதான். கொளத்தூரில் ஸ்டாலின் என்றால் காரைக்குடியில் சீமான். இந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்வோம் என்று காரைக்குடியை தேர்ந்தெடுத்தார் சீமான். தீவிரமாக பிரச்சாரங்களும் செய்தார். ஆனால் அவரை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறார் தாவேகாவின் ஆன்லைன் சென்சேஷன் வேட்பாளர் டாக்டர் TK பிரபு. SRM மருத்துவக் கல்லூரியில் இளங்கலை பல் மருத்துவமும் ஜெர்மனி மற்றும் பிலிப்பைன்ஸில் முதுகலை படிப்பையும் முடித்தார். வெளிநாட்டைச் சேர்ந்த பல மருத்துவமனைகளில் பணியாற்றும் வாய்ப்பு வந்தபோதும் அதனை நிராகரித்து இந்தியாவுக்கு திரும்பினார் பிரபு. இந்தியா திரும்பியதும் தனது சொந்த ஊரான காரைக்குடியிலேயே பிரபு டென்டல் என்ற பல் மருத்துவமனையை தொடங்கி நடத்த தொடங்கினார். இப்போது காரைக்குடி மக்களிடையே மிகவும் பிரபலமான மருத்துவமனையாக மாறிப்போயிருக்கிறது பிரபு டென்டல். விஜயின் தீவிர ஆதரவாளராக மாறிப்போன பிரபு இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் மக்களிடையே கனெக்ட் ஆனார். நோயாளிகளுக்கு மருத்துவ கருத்துகள் ஒருபுறம் என்றால் கட்சியினருக்கு அரசியல் கருத்துகள் மறுபுறம் என ட்ரெண்டிங்கில் இருக்க தொடங்கினார் பிரபு. விஜய் பிறந்த நாளில் மக்கள் நல திட்டங்களை செய்வது, மருத்துவ முகாம் நடத்துவது, மாணவர்களின் படிப்புக்கு உதவுவது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்ய தொடங்கிய பிரபுவுக்கு மக்களிடையே அறிமுகமும் நல்ல பெயரும் கிடைக்க தொடங்கியது. இயக்க அரசியலில் இருந்து கட்சி அரசியலுக்கு விஜய் மாறியதும் சிவகங்கை மாவட்ட செயலாளர் பொறுப்பு பிரபுவை தேடி வந்தது. காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று சுற்றி சுழன்று வேலை பார்த்த பிரபு மக்களிடையே நல்ல பரிச்சயமுமானார். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வரவேற்பு. (2026) தேர்தலில் காரைக்குடியில் போட்டியிட இவருக்குத்தான் வாய்ப்பு வழங்கப்படும் என்று உறுதியான நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாகவே தேர்தல் பணிகளில் இறங்கி வேலை பார்க்க தொடங்கினார். எதிர்பார்த்தது போலவே வாய்ப்பும் வழங்கப்பட்டது. ஆனால் 3 முனை போட்டி, கொஞ்சம் கஷ்டமான தொகுதிதான். காரணம், காரைக்குடியில் ஏற்கனவே MLA-வாக இருக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடிக்கு திமுக கூட்டணியில் மீண்டும் வாய்ப்பு. இன்னொரு பக்கம் இந்த முறை சட்டமன்ற படியை மிதித்தே தீர்வது என்று களமிறங்கிய நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான். இவர்களை மீறி வெற்றி பெற வேண்டும் என்ற சூழலில் மனம் தளராது தெருவுக்கு தெரு அலைந்து தனக்கான ஆதரவை திரட்ட தொடங்கினார் பிரபு. என்னதான் தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தாலும் ஒருமுறை விஜய் வந்து கைகாட்டிவிட்டு சென்றாலே வெற்றி உறுதி என நம்பினார் பிரபு. அதற்கு ஏற்றார் போல விஜயும் தன்னுடைய மிகச்சில பரப்புரை பயணத்தில் காரைக்குடி பயணத்தையும் சேர்த்துக் கொண்டார். பெருந்திரளான இளைஞர்கள் மத்தியில் பிரபுவுடன் இணைந்து மாசாக விஜய் ரோட் ஷோ நடத்தியதும் அவருக்கு பெரிய பிளஸ்ஸாக அமைந்தது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளரான சாட்டை துரைமுருகனால் குறிவைத்து கடுமையான விமர்சனத்திற்கு ஆளானார் பிரபு. ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் தொகுதி வேலை செய்வதை தொடர்ந்தார் பிரபு. அதன் விளைவாக இளைஞர்கள் ஓட்டு பிரபுவுக்கு போக 1,240,000 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் மாங்குடியை விட சுமார் 43,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வாகை சூடியிருக்கிறார் பிரபு. நாதாக்க ஒருங்கிணைப்பாளர் சீமான் 30,290 வாக்குகளை பெற்று 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டதோடு டெபாசிட்டையும் பறிகொடுத்திருக்கிறார். சீமானை தோற்கடித்த பிரபுவுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அங்கீகரித்திருக்கிறார் விஜய். எத்தனையோ வசவுகளையும் ஆன்லைன் ட்ரோல்களையும் கடந்து பாசிட்டிவாக இருந்த பிரபுவை காரைக்குடி மக்கள் கரையேற்ற கைபிடித்து தூக்கிவிட்டிருக்கிறார் விஜய்.